ஹாய், இட்ஸ் மீ நித்யா. ஐயோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, நித்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு பாட்டு பாடணும் ரொம்பவே பிடிக்கும். அவங்க ஒரு சிங்கர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்கிறாங்க, அம்மா அப்பா எனக்கு வந்துட்டு பாட்டு பாடணும் ரொம்ப பிடிக்கும், நான் உங்ககிட்ட பாட்டு பாடி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க. சரி நீ பாடு அப்படின்லாம் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை, நானே பாடி காட்டுறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா, உன்னோட குரல் என்னென்னா, அது உன்னோட வாய்ஸ் என்னென்னா ஒரு டாங்கி கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மற்றவங்ககிட்ட எல்லாத்தையும் வந்துட்டு காசிப் பண்ணுறாங்க. பாட்டு பாடுறா, அதை கேட்கவே செம்ம காமெடியாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் வந்துட்டு அதை கேட்டு இன்னும் வந்துட்டு நல்லா சிரிக்கலாம் போல் இருந்தது, அவ்வளோ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்லியெல்லாம் காசிப் பண்ண முடியுமோ எல்லாமே வந்துட்டு அங்கே எல்லாருமே பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், இல்லை நாம் வந்துட்டு நம்மளோட இதோட எஃபர்ட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்றைக்குமே ஸ்டாப் பண்ணவே கூடாது, நம்மளால் நல்லா பாட முடியும், என்னோடய வாய்ஸில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தினமும் வந்துட்டு பாட்டு பாடுறாங்க, தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்னென்ன சாங்னா அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சாங்குமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தமிழ் சாங்ஸ் எல்லாமே, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா சாங்குமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடிட்டுருக்காங்க. என்ன பாட்டு வந்து பாடிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை, தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு சிஇஓவாக இருக்கக்கூடிய ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. அவங்களோட கம்பெனிக்கு ஒரு ஃபீமேல் சிங்கர் யாராச்சும் ஆர்டிஸ்ட் கிடச்சாங்கன்னா நல்லாயிருக்கும், சிங்கர்ஸ் யாராச்சும் ஆக்டர்ஸ் மாதிரி யாராவது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தேடி போயிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க கேட்டுட்டு இந்த வாய்ஸை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. நம்மளோட இந்த கம்பெனிக்கு இவங்க தான் சரியானவங்களாக இருப்பாங்க, ஒரு ஃபீமேல் சிங்கரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பாட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்கள வந்துட்டு நம்ம பாட வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறாங்க, நான் உங்களோட சாங்ஸ் எல்லாமே கேட்டேன், உங்களோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களோட கம்பெனிக்கு நீங்கள் வந்துட்டு பாட்டு பாடி தர முடியுமா உங்களோட வாய்ஸில் அப்படின்னு கேட்டோடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாகி தேங்க்யூ ஸோ மச், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் வீட்டில் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் பண்ண போக கொஞ்சம் டைம் இருந்துச்சு, இந்த டைமில் ஏதாச்சும் நான் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் வந்துட்டு இதை பாடிட்டு இருந்தேன், இந்த பாட்டை இதை கேட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரியாமல் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த நாளும் வருது, அந்த கம்பெனியில் போயிட்டு மறுபடியும் அதே பாட்டை அவங்க வந்துட்டு அந்த ஃபுல் சாங்கை வந்துட்டு பாடி முடிக்கிறாங்க. அவங்களோட சாங்கை, அந்த சாங்கை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணதோடு இல்லாமல் வந்துட்டு நிறைய கிளாப்ஸ் அண்ட் வந்துட்டு இன்னும் நிறைய ரீச் ஆகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கவங்க எல்லாருமே யாரெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ அப்போயே நினச்சேன், நித்யா வந்துட்டு இவ்வளோ சூப்பராக சாங் பாடுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வாய்ஸ் செம்மையாக இருக்கும், நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே திரும்ப உன்னால் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவங்க அவ்வளோ பெரிய க்ரோத் அடைஞ்சாங்க. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும், ரொம்ப நம்பிக்கை வைக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களாலும் இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நீங்கள் உங்கள் மேலே ஃபஸ்ட்டு அளவு கடந்த நம்பிக்கை வைங்க, அந்த நம்பிக்கையை உங்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் தினமும் குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் போடுங்க, சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, அது மூலியமாகவே நீங்கள் கண்டிப்பாக சக்சீட் ஆவீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களோட அந்த ஸ்டோரியை என்னோடய வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.